ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் குட் மார்னிங். பாருங்க, நான் தோசை சுட்டுட்டு இருக்கிறேன். காயத்ரி வந்து பார்த்தீங்கன்னா துணி ஆட்டிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி குழந்தைய ஆட்டிட்டு தொட்டல் ஆட்டிட்டு இருக்கிற பாருங்க. சும்மா நாள் தான் ஆட்ட மாட்டேன். இதோ வேலை இருக்கிற அன்னைக்கு பாருங்க 8 மணிக்கே குழந்தைய தொட்டில் விட்டா. தூக்கம் வருது, என்ன பண்ணுறது? இன்னைக்கு முக்கியமான வேலை, கிளம்புவோன்னு 10 மணிக்கு அங்கே இருக்கணும். மோடம் போட்டுருக்கு பாருங்க. மழை வருமே இல்லையே, வெயிலையே காணும். ஆமாம். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸு, நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், அது உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்குதான்னு சொல்லுங்கள். நம்ம வந்து பெரிய பெரிய உதவிகள் வந்து நம்ம செய்வோம், எதிர்பார்க்காம வந்து நம்ம வந்து அவங்ககிட்டருந்து ஒரு பலனை எதிர்பார்க்காம நம்ம வந்து செய்வோம். ஒரு அன்பாக பாசத்தில் அவங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு உதவி பண்ணுவோம். ஆனால் அதே நாம் வந்து ஒரு சின்ன உதவி, அது வந்து ஒரு 10 பைசா பிரயோஜனம் இருக்காது, சின்ன உதவி தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அதை கூட நம்மளுக்கு செய்யாமல் நம்ம நோஸ் கட் பண்ணுறாங்க. அவங்க அது உண்மையாக பொய்யான்னு சொல்லுங்கள். நான் வெளிப்படையாக சொன்னேன்னா அது அசிங்கமாக இருக்குது. ஏன் காயத்ரி? சொல்லியுமே பண்ணலைன்னா ஒரு சின்ன உதவி தாங்க. ஆனால் நாம் வந்து அவங்க கேட்காமையே நான்லாம் உதவி பண்ணுறேன். உதவி பண்ணுறது நம்ம சொல்லி காட்டுறன்ட்டு இல்லை, அந்த மாதிரி அவங்க ரிப்ளைட் பண்ணும்போது நமக்கு அப்படி மண்டைக்கு ஏறுதுங்க கோவம். ஒரு சின்னது உதவி தான், சும்மா வீணாக கூட போயிரு, ஆனால் நம்மளுக்கு வந்து உதவி பண்ண மாட்டாங்க. என்ன உலகம்டா சாமி, நினச்சாவே காலங்காத்தால் ப்ரெஷரே இருக்குது மண்டைக்கு. அதனால் வந்து எவங்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது, ஒரு சின்ன இதை கூட எதிர்பார்க்கக்கூடாது. ஏன் காயத்ரி? நாம் அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? விடு, நம்ம குணம் நம்ம இப்படி, அவங்க குணம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி தான் நினைக்க வேணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன வீடியோ. ஏன்னா தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் பேசலாம்னு நினைக்காதீங்க, புரியுறவங்களுக்கு புரியும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் அதான் நேற்று நைட் செஞ்சுட்டா குழம்பு தக்காளி கடையல் வந்து பார்த்திங்கன்னா தோசை சுட்டுட்டு சாப்பிட்டு, இனிமேல் வந்து ஏதாவது செஞ்சால் கூட வேண்டான்னு சொல்லிடுவோம். ஐயோ வேண்டாண்டா சாமி அப்படின்றோம். தூக்கம் வருதுன்னு முழிச்சிட்டு இருக்கிறேன். மாமா மூஞ்சி தேய்ச்சிட்டு சினிங்கிட்டே இருந்தாங்க, தொட்டில போட்டு ஆடிட்டு இருக்கத ரொம்ப நேரமாவே இப்படி அது அரக்கன் பொசிஷன்லயே படுத்துட்டு இருக்கறா. தூங்கவும் மாட்டேங்கறா, அதுக்கப்புறம் முழிக்கவும் மாட்டேங்கறா. என்னது இப்படி மங்களா தெரியுது? கிட்டித்தங்க அச்சா தரை தொட்டில போட்டு ஆடிட்டு இருக்கோம் மாமா சுகமா. அச்சா கீழே கீழே விட்டு நேரம் மாடிப்படிதான் ஏறுவாங்க. ஆமா, இங்கே ஏறிடுவானுங்க அப்படியே. சரி சரி, ரெடியாக அவனை வாக்கரில் உட்கார வச்சுட்டு நான் தோசை சுட்டுக்கிறேன். சரி சாப்பிடுங்க. அவனுக்கு ஊட்டி விட்றியா? சரி பாருங்க, எங்கூடையே அது போடணுமாம்மா. சாப்பிடாம இங்கே வந்துட்டு கத்திரம் பாருங்க. கிச்சன் ரூமில் என்னை கையில் வச்சுட்டு சமைக்கிறதாம்மா. எங்கே மீட்டி பண்ணுறீங்க? தோசை போட்டியா? இன்னும் எத்தனை? 8 9 10 தோசையா? மாவு 10 தட்டுக்கு போய் 2 பாய்க்கு வாங்கிட்டு விட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு சொல்லுங்கள். யாரைட்டையுமே வந்து ஒரு சின்ன உதவி கூட எதிர்பார்க்காதீங்க. நீங்களும் போய் வாண்டடாக பண்ணாதீங்க. பண்ணி நான் நோஸ் கட் ஆகிட்டு இருக்கிறேன். ஏங்க இது எனக்கு நான்லாம் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கெல்லாம் ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டாங்கன்னா சாகிற வரைக்கும் நினச்சிட்டு இருப்பேன். என்னால் முடியாத உதவித்தான் என்னால் பண்ண முடியாது, ஆனால் இருக்கிறது கண்டிப்பாக கொடுப்பேன். நிறைய பேர் வந்து நம்ம ஒரு சின்னதை தான் எதிர்பார்த்தேன், அதை கூட பண்ணலைங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி விடுங்க, பரவாயில்ல, யாரையுமே எதிர்பார்க்காமல் இருக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அப்டேட்டை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். பை.